கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரான நல்லக்கண்ணு நேற்று உடல்நலக் குறைவால் காலமாகியிருந்த நிலையில் அவரது உடலுக்கு நடிகர் சூர்யா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், திரைப்பிரபலங்கள் பல்வேறினரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது நடிகர் சூர்யா நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். பாலன் இல்லத்திற்கு நேரில் சென்று நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தி வருகிறார். பொது உடைமை போராளிக்கு தொண்டர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் நடிகர் சூர்யா தற்போது நேரில் சென்று நல்லக்கண்ணுவுக்கு இறுதி அஞ்சலி செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாலன் இல்லத்தில் வைத்திருக்கக்கூடிய நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் சூர்யா நேரில் சென்று இறுதி அஞ்சலி செய்து வருகிறார். சென்னை டி நகரில் வைக்கப்பட்டுள்ள கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் சூர்யா தற்போது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் தரப்பிலிருந்து பல்வேறினரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது நடிகர் சூர்யா நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நேற்றைய தினம் மதியம் 1:55 மணி அளவில் உடல்நல குறைவு காரணமாக தொடர் சிகிச்சை எடுத்தும் பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவரது நல்லுடல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று மாலை முதலே பல்வேறு அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திரைப்பிரபலங்கள் பலரும் கூட நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்று கூட மாலை 3 மணி வரையும் கூட இந்த அஞ்சலிக்காக அவரது உடல் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலையிலேயே நடிகர் சூர்யா இன்றைய தினம் நேரடியாக வந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார். குறிப்பாக நடிகர் சூர்யாவின் இல்லம் இந்த சாலையில் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் வெறும் காலில் நடந்து வந்து நல்லக்கண்ணு ஐயாவின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், மார்க்சிய சித்தாந்தத்தின் மனித வடிவம், பொது உடைமை கொள்கையின் முக்கிய புள்ளி என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயாவிற்கு பலரும் பெரும் அளவில் மரியாதை செய்து வரக்கூடிய நிலையில் இந்திய அளவில் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார். கம்யூனிச சித்தாந்தத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய இவருக்கு கம்யூனிசவாதி என்று மட்டும் அவரை ஒதுக்காமல் சமூக நல்லிணக்கம் மட்டுமின்றி பொதுமக்கள், தொழிலாளர்கள் என பலருக்காகவும் குரல் கொடுத்தவர். போராட்டங்கள் பலரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது பல வாழ்வின் பெரும் பகுதியை பொதுமக்களுக்காகவும் போராட்டங்களுக்காகவும் சிறை வாழ்விலும் கடத்தியிருக்கிறார். இதன் காரணமாக பல்வேறு தலைவர்களும் பல முக்கிய பிரபலங்களும் கூட நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி கம்யூனிச கொள்கைகளை விரும்புபவர்கள், அவரது ஆதரவாளர்கள் என பலரும் கூட பல்வேறு மாவட்டங்கள், பல பகுதிகளில் இருந்து நேரடியாக அவரது இந்த உயிரிழப்பு செய்தி கேட்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் காலையிலேயே நடிகர் சூர்யா தனது இல்லத்திலிருந்து வெறும் காலில் நடந்து வந்து மிகுந்த கவலை தோய்ந்த முகத்துடன் வந்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சென்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.